உடல் உள்ளுறுப்பு நல்லா சுதந்திரமாக செயல்படணும். உடல் நல்லா சுதந்திரமாக செயல்படணும். அப்போ நோய்கள் எதுவும் வராது. இப்போது மலச்சிக்கல்லாம் ஏன் வருது அப்படின்னா, செரிமானம் ஆக மாட்டேங்குது. சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உள்ளுடல் உறுப்பு ஒழுங்காக சுதந்திரமாக செயல்பட மாட்டேங்குது. கல்லீரல், கணையம், இரைப்பை, சிறுநீரகம், இப்படி அதோட உள்ளுடல் உறுப்புகள் அனைத்துமே சுதந்திரமாக இல்லாமல் சிரமப்படுது, இயங்குவதற்கு சிரமப்படுகிறது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் உணவுக்காக நீங்கள் உணவை பகிர்ந்து உண்பதில் எந்த அளவுக்கு செலவழிக்கிறீங்க பணத்தை. நீங்கள் ஒரு நண்பரோடு இருக்கீங்க, அப்போது நண்பரோடு இருக்கீங்க, குடும்பத்தினரோட உறவினரோடு இருக்கும்போது பிற உணவுக்காக எப்படி செலவு பண்ணுறீங்க? தயங்குறீங்களா? உணவுக்கு செலவு பண்ணுறதுக்காக நீங்கள் போட்டி போடணும். நீங்கள் உங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது நீங்கள் ஏதோ சாப்பிட்றீங்க, ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, அதுக்காக நீங்கள் செலவழிக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு போட்டி போடணும். அந்த அளவுக்கு உணவுக்காக செலவழிக்கிறதுலேருந்து நீங்கள் பின்வாங்கக்கூடாது, ஒழிஞ்சிக்கக்கூடாது. ஒழிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சுதந்திரமாக இருக்க மாட்டீங்க. யார் காசு கொடுக்குறது? இப்போ எல்லாம் சாப்பிட்டீங்க, யார் பணத்தை கொடுக்குறது? சாப்பாட்டுக்கான செலவு, ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கான காசை யார் கொடுக்குறது? அதில் உங்களுக்குள்ள ஒரு போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சுதந்திரமாக இருப்பாங்க, அந்த இடத்துல சுதந்திரமாக இருப்பாங்க. யார் நான் கொடுக்கக்கூடாது, நம்மளை கை கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அங்கே மறைஞ்சிருப்பாங்க, பின்வாங்குவாங்க, பதுங்கிடுவாங்க. எங்கே நம்ம கொடுக்க வேண்டிய வருமோ, நம்ம தலையில் பில்லை கட்டிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த நினைப்பு நீங்கள் அந்த இடத்துல சுதந்திரமாக இருக்க முடியும். அந்த இடத்துல நீங்கள் ஒழிஞ்சு தான் இருப்பீங்க. அப்போ சுதந்திரம்னா என்ன? உங்கள் நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கீங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? உணவுகளை பகிர்ந்து உண்பதில் ஆர்வமாக இருக்கணும். நீங்கள் கைவசம் நீங்கள் இப்போது உணவு நீங்கள் உங்கள் கூட 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்த்துக்கு அந்த உணவை வாங்கி கொடுக்குறதுல நீங்கள் போட்டி போடணும். 4 பேர்த்துக்கு இடையில ஒரு போட்டி இருக்கணும். நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த உணவில் நீ கஞ்சத்தனம் வச்சுக்காத. கஞ்சத்தனம் வச்சுக்கிட்ட உணவுக்காக பிறருடைய 4 பேரோட இருக்கும்போது உணவுக்காக நீ செலவழிக்கிறதுக்கு நீ கஞ்சத்தனமாக இருந்தன்னா நீ உடம்பு சுதந்திரமாக, அந்த இடத்துல நீ சுதந்திரமாக இருக்க மாட்ட, ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருப்ப. எங்கே நம்ம தலையில் பில்லை கட்டிடுவாங்களோ, நம்மக்கிட்ட காசு கொடுக்க சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மற்றவங்க கடன் கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுங்க, அதுக்கெல்லாம் நோ சொல்லிடுங்க. கடன் கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுக்கணும், யார் கடன் கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அது உங்களுடைய வருமானத்தை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும்னா அதை விட்டுருங்க. ஆனால் உணவுக்காக செலவழிங்க. நீங்கள் செலவழிக்க பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை, பெரிய திருமணம் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு, அது ஒரு நாள் கூத்துக்காக 5 லட்சம் 10 லட்சத்தெல்லாம் செலவழிச்சிக்கிட்டு மற்ற நாள் பார்த்தீங்கன்னா செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் கஞ்சத்தனமாக உட்காந்துருப்பாங்க. 4 பேர் வந்தாங்கன்னா செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லாமல், 4 நண்பர்களோடு இருக்கும்போது, 4 தோழிகளோடு இருக்கும்போது அது செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் கஞ்சத்தனமாக இருப்பாங்க உறவினரோட. அந்த மாதிரி அதுக்காக என்ன அதனால் தேவையில்லாத செலவுகளெல்லாம் தவிர்த்து விட்டு ஆடம்பர செலவு, ஒரு நாள் கூத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு செய்கிற அந்த கல்யாணம், ஆடம்பரம், சடங்கு, இதுக்கெல்லாம் செலவழிப்பதை தவிர்த்து விட்டு நீங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது, உறவினர்களோடு இருக்கும்போது 4 பேர் மத்தியில் இருக்கீங்கன்னா அவங்களுக்காக உணவுக்காக செலவிடுறீங்களே, அதுக்காக நீங்கள் தாராளமாக இருங்க. உணவு விஷயத்தில் தாராளமாக இருங்க. அதுக்குள்ளே மனுஷங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல சுதந்திரமாக இருக்க முடியும். இல்லைன்னா மறைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, பின்வாங்குவீங்க, தயங்குவீங்க. பணத்தை யார் கொடுக்குறது? நான் கொடுக்கவா, நீங்கள் கொடுக்குறீங்களா? நான் யார் தலையிலே கட்டிடலாம், அவர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்கள் உடம்பு அந்த இடத்துல சுதந்திரமாக இருக்காது. அப்போது நீங்கள் சுதந்திரமாக இல்லைன்னா உங்கள் உள்ளுடல் உறுப்புகளும் சுதந்திரமாக இயங்காது. நீங்கள் அந்த இடத்துல 4 பேர் மத்தியில் நீங்கள் சுதந்திரமாக பேசணும், சுதந்திரமாக 4 பேரை பார்க்கணும், 4 பேர் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும், வெளிப்படையாக இருக்கணும், மறைஞ்சிருக்கக்கூடாது, தயங்கி நிற்கக்கூடாது. சுதந்திரமாக அந்த இடத்துல நீங்கள் நடந்தீங்கன்னா, அந்த இடத்துல 4 பேரோட இருக்கும்போது 4 பேர் முகத்தையும் நீங்கள் பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் உள்ளுடல் உறுப்பு எல்லாமே சுதந்திரமாக இயங்கும். நீங்கள் தயங்கி ஒளிஞ்சி சிரமப்பட்டீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல ஒரு 4 பேரோட இருக்கிறதே பெரிய சிரமமாக இருக்குது. எதனால் சிரமமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் செலவழிக்கிறதுக்கு தயங்குறீங்கன்னு அர்த்தம். 4 பேரோட இருக்கும்போது 4 பேருக்கு தேவையான உணவுக்காக, டீ குடிக்கிறதுக்காக, அல்லது ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்காகவோ, அல்லது ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்காக அதுக்காக செலவழிக்கிறதுக்கு நீங்கள் தயங்குனீங்கன்னா, நீங்கள் பின்வாங்கினீங்கன்னாக்கா உங்கள் உள்ளுடல் உறுப்புகளும் சிரமப்படும். அந்த இடத்துல நீங்கள் சிரமப்படுவீங்க. அப்போ உங்கள் உள்ளுடல் உறுப்புகளுக்குள்ள சிறுநீரகம், கல்லீரல், கணையம், இரைப்பை, பெருகுடல், மலக்குடல், இது எல்லாமே சிரமப்படும். இதயம், இது எல்லாமே கண், காது எல்லாமே சிரமப்படும். ஒட்டுமொத்த உடலே சிரமப்படும். அப்போ தான் இந்த உடலில் செரிமான பிரச்சனைலாம் ஏற்படும்.
ஒரு சுதந்திரமாக அது இயங்காது. நீங்கள் வெளியில் எப்படி சுதந்திரமாக இல்லாமல் இருப்பீங்களோ அது மாதிரி உங்கள் உள்ளுடல் உறுப்புகளும் சுதந்திரமாக செயல்படாது. அப்போ தான் இந்த செரிமான பிரச்சனையெல்லாம் வரும். செரிமான பிரச்சனை, உணவு மலச்சிக்கல், இது போன்ற பிரச்சனையெல்லாம் வரும். அப்போ அதை எளிதாக சரி பண்ணால் மலச்சிக்கலுக்கு போய் மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காமல் இதுதான் மருந்து சாப்பிடுங்க. ஆனால் உண்மையான தீர்வு இதன் மூலம் தான் கிடைக்கும், எளிதான தீர்வு. நீங்கள் நண்பர்களோடு இருக்கீங்களா, செலவழிக்கிறதுக்கு தயங்காதீங்க. ஆனால் யாரும் எனக்கு 10,000 கொடு 5,000 கொடு அப்படின்னு உங்களுக்கு அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லாதனாலே அந்த மாதிரி கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க. தாராளமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க. உஷாராக இருங்க. எந்த விஷயத்தில் கரெக்டாக எது தேவையோ அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம 4 பேரில் இருக்கும்போது நம்ம சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உணவுக்காக மட்டுமே செலவழிங்க. நல்லா செலவழிங்க. மற்றவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குறதுல நல்லா செலவழிங்க. தினமும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க, வேலைக்காக போகிறீங்க, எங்கேயோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. போகிறீங்கும்போது நல்லா இன்றைக்கி 4 பேர்கிட்ட பேசணும், நம்ம நிறைய பேருக்கு உணவு கொடுத்தோம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். உணவு உங்கள் கையால் நீங்கள் கொடுத்தீங்க, உங்கள் உணவை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, கடையில் வாங்கியோ அல்லது நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயோ நிறைய பேருக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அதில் தாராளமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தினசரி வாழ்க்கையில் சுதந்திரமாக இருப்பீங்க. உங்களுக்கு உணவு செரிமான பிரச்சனையே வராது. உங்கள் உள்ளுடல் உறுப்பும் சுதந்திரமாக இயங்கும், திறமையாக இயங்கும். அப்போ மலச்சிக்கலே வராது. நீங்கள் வெளியில் தயங்குறீங்க, ஒளியிறீங்க, பிறருடைய அது மாதிரி நேர்மை இல்லாமலும் நடந்துக்கூடாது. அதுக்காக நேர்மை இல்லாமல் ஒரு லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு அப்போ நண்பர்களோடு இருக்கும்போது நான் செலவு பண்ணுறேன், அது நேர்மையாக இருந்து நீங்கள் பணத்தை செலவழிக்கணும். நேர்மையாக இருந்து பிறர் சும்மா லஞ்சம் வாங்கிட்டு கமிஷன் அடிச்சுட்டு அந்த பணத்தில் மற்றவங்ககிட்ட தாராளம் காட்டுறது அது வேலைக்கு ஆகுது. நேர்மையாக இருந்து நீங்கள் பிறருக்கு நீங்கள் தாராளமாக உணவுக்காக மட்டுமே செலவு பண்ணணும். சும்மா கடன் கேட்குறாங்க நண்பர்கள் அப்படிங்கிற போர்வையில் இவர் நல்ல உணவுக்காக செலவு பண்ணுறாரு, நல்லா வாங்கி கொடுக்குறாரு, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கொடுங்கன்னு டக்குன்னு போய் ஒரு பிட்டை போடுவாங்க. இப்போது அவங்ககிட்ட அந்த மாதிரி ஏமாந்துடக்கூட பிரித்து உணவுக்காக செலவழிக்கணுமே தவிர சும்மா அந்த கடன் கேட்டு கடன் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. நிறைய பேர் கடன் அந்த மாதிரி ஏமாத்துறதுக்காகவே கடன் என்கிற போர்வையில் திருடர்கள் இருக்கிறார்கள். கடன் கேட்குற திருடர்கள் நம்ம கையாலே நம்ம பணத்தை திருடு கொடுக்குற ஒரு முறை அது. அதனால் எதுக்காக செலவு பண்ணுங்க, உணவுக்காக செலவு பண்ணுங்கள். வேறு எதுக்காக, உணவுக்காக தாராளமாக செலவு பண்ணுங்கள். இந்த வாயை கட்டி வயிற்ற கட்டி நாம் வீடு கட்டுறதுக்காக பணத்தை சேர்த்துட்ருப்பாங்க. தன்னுடைய வாயையும் கட்டுவாங்க, நீ பிறருடைய வாயை பிறருக்கும் கொடுக்க மாட்டாங்க, தனக்கும் சாப்பிட மாட்டாங்க, பிறருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்போது அந்த உணவு விஷயத்தில் அப்போ அவங்களுக்கு நோய் வரும், உடம்புல நோய் வரும், செரிமானம் சிறப்பாக நடக்காது, சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அதனால் நல்லா பேசணும் அப்படின்னா நல்லா உணவுக்காக செலவிடுங்க. அதுக்காக வள்ளல் மாதிரி நடந்துக்காதீங்க. வள்ளல் மாதிரி அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னதானம் கொடுக்க அது உங்களுக்கு சக்திக்கு முடிஞ்சால் பண்ணுங்கள். வள்ளல் மாதிரிலாம் இயல்பான ஒரு மனுஷங்களாக இருந்துக்கிட்டு ஒரு நண்பர்களோடு பழகும்போது உணவுக்காக செலவிடுங்க. அது மாதிரி மற்ற நண்பர்களும் ஒரு தகுதியான நண்பர்களோடு எப்போதும் இருக்கணும். நம்மக்கிட்ட எப்போவுமே வாங்கி திங்கிற ஆள், இவர் நல்லா செலவு பண்ணுறாரு, இவர் கூட இருக்கலாம், அப்படியான மலிவான நண்பர்களோடு பழகாமல் நீங்கள் ஒரு தகுதியான ஆட்களை நோக்கியும் போகணும். அப்போ எல்லாருமே நீங்கள் ஒரு தகுதியான ஆட்கள்னால் எல்லாருமே அது மாதிரி தான் இருப்பாங்க. உணவுக்காக செலவிடுவதில் எந்த தயக்கமும் இல்லாத அவர்கள் தான் கண்டிப்பாக தகுதியானவர்கள். அவர்களை நோக்கி நீங்கள் போகணும். அப்போது நீங்கள் எப்போவுமே உணவுக்காக நீங்கள் தான் செலவழிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் நீங்கள் செலவழிப்பீங்க, அல்லது ஒரு வேளை நீங்கள் செலவழிப்பீங்க, இன்னொரு நண்பர் செலவழிப்பார். அதனால் நீங்கள் பெரிய பொருளாதார இழப்பு உங்களுக்கு வரவும் போகிறதில்ல. ஆனால் எப்போவும் நீங்கள் போட்டி போடணும். உணவுக்காக செலவிடுவதில் நீங்கள் தயக்கமே காட்டக்கூடாது. ஒரு இயல்பான மனுஷங்களாக வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை கடைபிடிக்கணும். டக்குன்னு அப்போ அப்படின்னா அன்னதானம்லாம் பண்ணணுமா, அதெல்லாம் ரொம்ப காசு அதிகம், அந்தளவுக்கு வருமானம் பெரும்பாலான மக்கள் கிடையாது. அதனால் அந்த விதிமுறையெல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு பொருந்தாது. பெரும்பாலான மக்களுக்கு எது பொருந்துமோ அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். அந்த மாதிரி உணவுக்காக செலவிடுதல் தாராளமாக இருந்துட்டால் உடல் உள்ளூர் நீங்கள் அந்த இடத்துல சுதந்திரமாக இருப்பீங்க. 4 பேர் மத்தியில் நீங்கள் உணவுக்காக செலவிடுவதில் தயங்காமல் சுதந்திரமாக இருந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல சுதந்திரமாக இருக்கும்போது அந்த இடத்துல உங்கள் உள்ளுடல் உறுப்புகளும் சுதந்திரமாக செயல்படும், அதோட வேலையை திறமையாக செயல்படும். தயக்கம் இல்லாமல் பின்வாங்காமல் சிரமம் இல்லாமல் செயல்படும் போது உணவு செரிமானம் சிறப்பாக நடக்கும், இதயம் ஒழுங்காக இயங்கும். இப்படி உள்ளுடல் உறுப்புகள் சிறப்பாக வேலை செய்யும்.
அப்போ நோய்கள் என்பது வராது. அதே நேரத்தில் உணவு கட்டுப்பாடும் தேவை. அதுக்காக நீங்கள் மாமிசம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, மாமிசம் தானிய உணவுலாம் சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா அப்படின்னா உணவுக்காக நான் தாராளமாக இருக்கேன் அப்படின்னா அப்போ உங்கள் உடம்புல நோய் வரும். நீ தாராளமாக இருந்தாலும் நோய் வரும். ஏன்னா எந்த உணவுகளை சாப்பிட்டா நோய் வராதோ அந்த உணவுகளில் நீங்கள் தாராளமாக இருக்க வேண்டும். அந்த உணவுகளில் தான் தாராளமாக இருக்கணும். எந்த உணவு சாப்பிட்டா மனித உணவுகள்னு இப்போ தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. இதில் நீ தாராளமாக இருக்காது. இது நோயை தருகிற உணவுகள் இது. அப்போ நீ தாராளமாக இருந்தால் நோய் தான் இருப்ப. ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் இருக்குல்ல, மனித உணவுகள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், தேன், இதெல்லாம் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள். இதில் நீ இதில் தாராளமாக இருக்கணும். இதில் நண்பர்கள் இந்த உணவுகளை வாங்கி கொடுப்பதில் தாராளமாக இருக்கணும். ஒரு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை பிறருக்கு தாராளமாக வாங்கி கொடுப்பதில் தாராளமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வெறும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு மட்டுமே நோயை குணப்படுத்திடலான்னு நினைக்காதீங்க. உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றுங்க, உங்கள் நம்பிக்கைகளை மாற்றுங்க, மூட நம்பிக்கைகளை மாற்றுங்க. ஏன் அறிவுபூர்வமாக வாழணும், ஏன் மூட நம்பிக்கையிலேருந்து விடுபடணும்? மூட நம்பிக்கைகளுக்கு முட்டு கொடுக்காதீங்க. மதத்துக்கோ சாதிக்கோ நிறவரிக்கோ இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க. ஏற்றத்தாழ்வுகளுக்கு முட்டு கொடுக்காதீங்க. அதை தாங்கி பிடிக்காதீங்க. அது உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும். நோய் குணமாகணும்னா நான் எதை வேணாலும் விடுவேன், எதை வேணாலும் நான் கடைபிடிப்பேன், என்னுடைய நோய் குணமாகணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இதோடு இருக்கும்போது தான் இந்த மாதிரி நம்ம அறிவுபூர்வமாக வாழணும். மூட நம்பிக்கைகள்லாம் நமக்கு நோய்களை ஏற்படுத்தும், வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தும், நமது உடலில் நோயை ஏற்படுத்தும். நோய் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை இன்னும் தீவிரப்படுத்தும். நோய் வருவதற்கே இந்த மூட நம்பிக்கைகள் தான் காரணம். அப்போ அந்த மூட நம்பிக்கையிலிருந்து நமது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக அந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த மத நம்பிக்கை, சாதி நம்பிக்கை இதெல்லாம் நோய்களை ஏற்படுத்தும், வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தும். வன்முறை உணர்ச்சி உடலில் நோயை ஏற்படுத்தும். அதனால் நோய் வராமல் பார்த்துக்கணுன்னா இந்த மதம் சாதியிலிருந்து விடுபட வேண்டும், மத நம்பிக்கையிலிருந்து விடுபட வேண்டும். அப்படின்னு ஒரு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா எதையும் செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும்.